வெல்கம் டு பிஎஸ் டெசர்ட்ஸ். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து சாக்லேட் கேக் தான். அதுக்கு பேஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேஸ் நல்லா ஆறினோடனே கட் பண்ணலான்னு ரொம்ப சாஃப்டாகவே வந்துருச்சு. பேஸு பார்த்தாலே தெரியும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி போட்டு மிச்ச பீஸை 3 லேயராக கட் பண்ணி எடுத்தாச்சு. மெயினாக ஆரம்பிச்சிருந்தேன் போர்டு வச்சு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு, அப்போ தான் கேக் கொஞ்சம் ஆடாமல் இருக்கும். ஒரு பேஸ் மட்டும் வச்சுட்டு சுகர் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன், சுகர் சிரப்பு அதை அப்ளை பண்ணிக்கிறேன். கேக் ஃபுல்லாக ஸ்பாஞ்சில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, க்ரீமில் விப்பிங் க்ரீமில் நான் கொஞ்சம் சாக்லேட் இதுவும் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சாக்லேட் டேஸ்ட் இருக்கணும்னு. அவங்க கனாஷ் ஃபுல்லாக ஆட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வெறும் சாக்லேட் க்ரீமை மட்டும் போட்டு சாக்கோ சிப்ஸ் மட்டும் கொஞ்சம் தூவிட்டு அடுத்தடுத்த லேயர் வச்சு அதையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதை நீட்டாக ஃபினிஷிங் வர மாதிரி கொடுத்துட்டு சாக்கோ சிப்ஸ் மட்டும் போட்டுட்டு திரும்ப லாஸ்ட் லேயர் வச்சுட்டு, இது செட் பண்ணுறதுக்குலாம் நேரம் இல்லை நம்மளுக்கு. க்ரம் கோட் கொடுத்துட்டு கஸ்டமருக்கு வந்து 7 o'clock கேக் டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஆனால் நம்மகிட்ட 6 o'clock தான் கேக்கே கேட்டிருந்தாங்க, ஆர்டரே கொடுத்துருந்தாங்க. 1 hour தான் இருந்துச்சு, 1.5 hour தான் இருந்துச்சு. அதனால் வேகமாக பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே மெயின் கோட் கொடுத்தாச்சு. க்ரம் கோட் கொடுத்துட்டு அப்படியே மெயின் கோட் கொடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜெலாம் செட் பண்ணலை. அப்படியே கொடுத்துட்டு மேலே மட்டும் சாக்லேட் கனாஷ் ஊற்ற சொல்லியிருந்தாங்க. அதனால் கனாஷ் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்தாச்சு. கஸ்டமர் இமேஜ் அனுப்பியிருந்தாங்க, ரெஃபரல் இமேஜ். நான் கடைசி அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு பாருங்கள். ஓரளவு மினிமமாக செட் பண்ணிட்டோம் இருந்த நேரத்தில். கனாஷ் ஊற்றி இது பண்ணிட்டு இப்போ மட்டும் கொஞ்சம் நேரம் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரிட்ஜில். அந்த கஸ்டமர் அனுப்பின இமேஜில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாக்லேட்டு அதுலேயே லவ் யூ எழுதி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் கேக் ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதான் கஸ்டமர் கொடுத்த ரெஃபரல் பிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.